சாமி கொலையா சாமிகள் ஐயா வேணா சாமி விட்டுறாதீங்க பரவாயில்லைங்க எங்க என்ன இந்த ஊருக்கு என்ன பண்ணி குத்துறது வந்துக்கிறீங்களா இதை எங்கேயோ தேவத்துக்கு பண்ணி குத்துறது போயிட்டு இப்பயே வந்திருக்கிறேன் எவ்வளவு சாமி ஒரு பண்ணி குத்துறது எவ்வளவு வாங்குற அம்பு போட்டு நீ செத்த போயிடுவேன் இல்ல வேணா சாமி அப்படி போட்டு விட்டுறாதீங்க கடவுளே நடந்திருக்கும் தெய்வீகமான சபை இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த நம்ம தாய் குலங்களும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த ஒரு மாமேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கற்றது கைமண் கையளவு கலகாதது உலகளவு கலைவாணியை படிக்கிறாள் என்று போது சொல்லுங்க. ஆமாங்க முந்தா நேரத்தை போய் பரிசளிச்சுட்டு வந்துருக்குதுங்க. என்ன எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார கலைவாணி தெங்குத்து சாமி வேணா அதுதானே நீ கோமாளியாசம் போட்டு சாப்பிட்டு நீதான் சாமி கலைவாணியா இன்னும் படிச்சுட்டு இருக்கிறானே நம்ம கற்ற கலைடா. ஓ கற்ற கலை சரி சாமி கலைவாணியா இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறாள். தோட்டக்காட்டு முனியப்பன் கோயில் திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். உண்மைதாங்க. என்ன நாடகம்? நம்ம 10 மணில இருந்து ஆடுறோம் இல்ல சாமி அதே நாடகம் தாங்க. ஆமாங்க இப்ப தாம்பாடு மாதிரி சுத்தத்துக்கு நேரா போயிருந்து நங்கவழி போய் அப்படி மேச்சேரி போயிருப்போங்க. தாம்பாடு மாதிரி இப்பத்தியே சுத்தரம் சாமி சுத்தனதே சுத்திட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் போய் சுத்தறது அந்த பக்கம் போய் சுத்தனா சம்பளம் தர மாட்டாங்களே. இப்பத்த சுத்தனா கூட சம்பளம் வாங்கலாம். ஏதோ 500 1000 காலையில் வாங்கலாங்க. இல்லைன்னா 1 ரூபா இல்லைங்க. ஆமா சம்பளமே 125 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா 125? ஏன் மாமா உன்னை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பாடு. என்ன நினைச்சா இவனுக்கு என்னங்க சிரிப்பு? 9 வேஷம் போட்டு வெளியே வந்தா 6 மணி வரைக்கும் அடி உத வாங்கி சாவரம் நாடு. எனக்கே 125 ரூபா தான் சம்பளம்னா நீ சேலத்துல இருந்து உன்னை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பாடு. என்னடா சிரிப்பு சொல்லி பிடிச்சிருடா. நீ சேலத்துல இருந்து பஸ் ஏறி வந்து அடிக்கடி மாமா உன்னை நினைச்சாலும் சிரிப்பு. ஒண்ணு சொல்லிடுச்சு நான் போயிருவேன் உள்ள. அவனுக்கு சிரிப்பு வருது மாமா. என்ன பார்த்தா என்னடா சிரிப்பு வருது? இவ்வளவு அடி வாங்குற எனக்கே 125னா பெஞ்சு மேல உட்காந்து விடிய 6 மணி வரைக்கும் ஏமாத்துறியா? உனக்கு என்ன 50 ரூபாயா? கொள்ளக்காரன் வெறும் 10 ரூபா. ஒத்து ஊதுற மாதிரி பீக்குன்னு ஊதிட்டு எனக்கு 125 அதிக சம்பளங்க. அதே பரவாயில்ல சாமி. சாமி தோட்டக்காட்டு முனியப்பன் கோயில் திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். ஆமாங்க. அதாவது ராமர் பாதகி பட்டாபிஷேகம். ராமர் பாதகிக்கு பட்டாபிஷேகங்க இல்லை என்றால் ராமர் வனவாசம். ஓ ராமர் அன்னைக்கு தான் வனவாசி போறா அப்படி. ஓ வேணா சாமி வேணா விட்டுறாதீங்க. இதுதான் ராமர் வனவாசி போற அப்படின்னா அப்படியே வனவாசி வனவாசம்டா. அதுதாங்க வனவாசிங்க பக்கம் தான். வனவாசம் வேற வனவாசி வேற. ஓ இரண்டுக்கு வேறுங்க அர்த்தம் சொல்லு. வனவாசம் வனவாசம் இது வனவாசி. ஓ இது வனவாசி இது ஊரு பேரு. ஓ அது காடுங்களா? சரி சாமி பூரா நம்ம செட்ல தமிழ் புலவர்களே தான். ஒரே பிழை வரக்கூடாது நம்ம கிட்ட. அப்படியே பூரா புலவர்கள் தான். ஏன் இவங்களுக்கு கொலை கேட்கறேன்? 9 மணில இருந்து வர வேஷக்காரன் பூரா விட்டு ஜனங்களே கும்பிடுறீங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதாவது மக்கள் இல்லை என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இவங்களை கும்பிடக்கூடாது சாமி. ஏன்டா 9 மணில இருந்து விட்டிய 6 மணி மேல பெஞ்சு மேல உட்காந்துட்டு இருக்காங்களே. அதனால உங்களுக்கு ஒரு கும்பிடுங்க. இந்த 3 பேர் யாருங்க? அருமையான வேலை சாமி. இவங்க யாருங்கிறீங்க? ராகு கேது சனி. கொள்ளக்காரர் தான் நம்ம செட்டுக்கு பிடிச்சி சனியாங்க. அந்த ஒரு சனி போயிடுச்சு. அது எங்க சுத்தி இருக்குதோ தெரியல பாவம். ஆமா சாமி என்ன சொல்றாரு கேளு. போய் பாதத்துல உட்கார்ந்துக்கிறேன். பாதத்திலயா? ஆமா உன்னை பாதாள கொண்டு போய் சேர்த்தாத விட மாட்டேன். நான் திருநள்ளாறு பக்கம் தான் போயிட்டு வந்துருவேன். இன்னும் மட்டும் இல்ல போனாலும் அது ஒதுங்காது. உங்களுக்கு ஒரு கும்பிடு. திருநள்ளாறு போனோம்னு வச்சுக்க இன்னும் கொஞ்சம் அதிகமா தான். ஐயோ வேட நீ கிடைக்கவே மாட்டேங்குது.
யாரு அப்படி வாய் கொடுத்து பொம்பு வைக்கிற எனக்கு எதிரி யாரும் இல்லைங்க, என் வாயை தாங்க எதிரி எனக்கு. சொல்லு சாமி. நீயே கொடுத்து வாய்க்குதாடா. என்ன பண்றது நிலைமை பிடிங்க இந்த நாடகத்துல? என் பெயரோ ஸ்ரீராமச்சந்திரன். ஓ ராமச்சந்திர மூர்த்தி. கடவுளே, அப்படி உங்களுடைய பெயர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தாலும் உங்களை பெற்ற தகுதியில் யாருங்க? 10 மாதம் 300 நாள் 3000 தசவினாடி அங்கத்தில் சுமந்து இந்த அவனியில் பெற்றெடுத்து வாடா என் கண்ணே என்று அழைத்தார்களே என்னை பெற்ற தெய்வங்கள். யாரு சாமி? தெரியுமா? என் தந்தை தசரத மகா சக்கரவர்த்தி. ஓ தசரத மகா சக்கரவர்த்தி. உங்களுடைய தாயார்? என் தாய் கோசலை. ஓ தாயோ கோசலை. ஆனா வேலைப்பா எப்படி சாமி? என் தந்தைக்கு 3 மனைவிகள். 3 கொண்டாடிங்களா? பரவாயில்ல. யார் யாருங்க? கோசலை, கைகேசி, சுமித்ரா. பரவாயில்லைங்க. உங்க அப்பாவுக்கு 3 கொண்டாடிங்க, எங்க அம்மாவுக்கு 5% சாமி. எனக்கு 5 அப்பாங்க. ஓய் ஆறுங்கிறீங்க, கொல்லதுரா அவர் ஆறுங்கிற எங்க அப்பந்தான் சாமி. ஒரு விஷயம் ஒரு 1000 விஷயம் எடுத்து கூட ஊருக்கு பாய் சிந்தரும் கொலையாட்ட வச்சுக்கிட்டு 2வது முன்ன ஒரு ஆள் மத்தல அடிச்சா அப்படியா? அவருதான் எங்க 2வது அப்பங்க. பின்னாடி பாருங்க 2 பேரும் சால்ரா போட்டுக்கிறாங்களா? அம்மா என்ன கலர் இருக்கிறான்னு எருமை கலர்ல இருக்கிற நல்லா நெருப்பு கழிவு எடுத்து எவ்வளவு கலர் இருக்கும், அந்த கலர் மாதிரி கலர் இருக்குங்க. நானே சாமி கடவுளே சொல்லு சாமி. அம்மா 3ங்க, அப்பா 1ங்க. அப்படி 3 அம்மாவுக்கும் 3 பேர்களுக்கும் திருமணம் செய்து உனக்கு அயோத்தி மாநகரை, அதாவது என் தந்தை அரசாட்சி செய்து வருகிறார். ஓ கொடல்கரை அயோத்தி மாநகரம். என்ன போன் பண்ணல சாமி, கூத்திரி தெரிஞ்சு நானே போய் தூக்கிட்டு வந்துட்டேன்.
சொல்லு சாமி. என்ன நாடுங்க? கொடகர அயோத்தி நகரம். ஓ, கொடகர அயோத்தி நகரம். சரி, கொடகர அயோத்தி நகரை என் தந்தை தசரத மகா சக்கரவர்த்தி ஆட்சி செய்து வந்தாலும் சில காலம் புத்தர் சந்தானம் கிடையாது என் தந்தைக்கு. ஓ, தந்தையா இருக்கு. சரி, அதாவது ஒரு நாள் என் தந்தையாகப்பட்டவர் அதாவது தூக்கம் இல்லையா இரவுல என்னப்பா பண்ணலாம் என்ன விஷம் இருக்காதா நம்ம உயிர் மாண்டு பணிஞ்சு போயிட்டா ஆமா இந்த அரசாட்சியை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது கண்டிப்பாங்க அவனுக்கு புள்ள வரமே இல்லாத போச்சு ஆமா அப்படின்னு நடந்து கொண்டு இருந்தாலாம் அனோய் டீ கொண்டு போய் டீ கொண்டு டீ கொண்டு அப்படி நடக்கிறப்ப அங்க ஒரு வட்டணும் வட்டுச்சு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். ஓ சரி, ஏன்னா ராத்திரில அழுகுறாங்க. அட இந்நேரத்துக்கு அழுகுறாங்களே. நம்ம அரசாட்சி செய்யறப்ப இவங்களுக்கு என்ன கொடுமையாக்கா? என்ன கொடுமையாக்கா? அங்க போய் பார்த்தாதான் சாமி நம்மளுக்கு பிள்ளை வரல, நம்ம செத்து போயிட்டா இந்த மம்டி கடப்பாறை வச்சு யாரு வேலை செய்யறது? இந்த மம்டி கடப்பாறை வச்சு மம்டி கடப்பாறை அனாதை நம்மளுக்கு வாரிசு இல்லாத. சரி அப்படின்னு அழுதாலாம். அதை பார்த்த தசரத சக்கரவர்த்தி மம்டி கடப்பாறை வச்சுக்கிட்டே புள்ளலன்னு அழுகுறாங்களே. இவ்வளவு பெரிய நாட்டை வச்சிட்டு இருக்கிறோமே, நம்ம செத்து போயிட்டு என்ன வருது என்னங்க அப்படி என்று அப்பதான் அதாவது தவத்தில் இருந்து பிரம்மனிடம் வரம் வாங்கி அந்த பிரம்மனுடைய வரத்தால் ஒரு பெருத்த வேள்வி செய்து அந்த வேள்வி பயனால் 4 புத்திரர்களை பெற்றெடுத்தான். வேள்வி பயனால் 4 பேருங்க. அந்த 4 பேர் யாரு? கோசலைக்கு ராமன், கைகேசிக்கு பரதன். அந்த கரிசல் பாவேசம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா பாத்தியா? சரி, அதனால் பரதன் சத்துருக்கன் இருவரும் சுமத்திரிக்கு. இருவரும் சுமத்திரிக்கு. சரிங்க, இந்த ராமனும் லட்சுமணனா அதாவது இணை பிரியாதவங்க. ஓ, இன்னையே பிரிய மாட்டீங்க. அதுக்குதான் பூலோகத்துல ஏதாவது ரெட்டப்புலிங்க பண்ணாலும் ராம லட்சுமணன் பேர் வைக்க. ஓ, அப்படியே ஒற்றுமையா பேர் வைக்கிறது. சரி சரிங்க, பரவாயில்லைங்க. அப்படிதான் பேர் வச்சுங்க. எனக்கு தான் பேர் வச்சாங்க சாமி. என்ன எங்க தம்பி பேர் ஒத்த போடுங்க, என் பேர் சாப்பிட போடுங்க. ஆமாங்க, எங்க அண்ணன் தம்பிங்க பேர் அப்படி ஒரு ஒற்றுமையானுங்க. கடவுளே நீயே வாய் விட்டு கேட்டு இல்ல ஒரு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அப்படி நாங்க 4 புத்திரர்களும் பிறந்தாலும் என் தந்தைக்கு அப்புறம் சந்தோஷம் இருக்கா? ஏச்சாமி பிள்ளை ரொம்ப நாள் ஏதாலும் 4 பிள்ளை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி 4 புத்திரர்களை பிறந்து 5 சிறு வயசு, அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயசு. சரி, குழந்தை பருவம். நாங்க குழந்தை பருவம். கொஞ்சம் குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப என்ன அழைப்பதற்காக யார் வந்தாங்க? விஸ்வாமித்திரர் வருகிறார். உங்களை அழைப்பதற்காக விஸ்வாமித்திரர் வந்த உடனே என் தந்தை மலர்களை கொட்டி, நீங்க வரன்னு சொல்லிருந்தா உனக்கு பல்லாக்கள் வச்சு கூட்டு நடந்து வரலாமா நீங்க இப்ப இருந்தாலும் அப்படின்னு சமாதானத்துல அமர வைக்கிறாங்க. சரி, அமர வைத்து சுவாமி நீங்க வந்தவங்களை யா வந்து நம்ம கேட்க கூடாது. ஏன் வந்தீங்கன்னு நாம கேட்கவே கூடாதுங்க. கேட்க கூடாது. ஆமா, ஆனா இவ்வளவு பெரிய ஆள் வந்து நாங்க எதுவும் தெரியாத உட்காந்து ஆமா கஷ்டமா போயிடும். அதனால என்ன சாமி நீங்க வந்த விஷயம் காரணம் என்ன? இந்த நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டி ஒரு பெருத்த வேள்வி செய்யறா. அந்த வேள்விய தாரகிங்கிற பொண்ணு அதாவது ஒண்ணு குட்டி அமைச்சிருந்தா. அந்த வேள்வி ஓ, ஒண்ணு குட்டாத்தி ஒண்ணு குட்டி அந்த யாகத்தை அடிச்சிட்டு போகுது. எவ்வளவு நாள் அந்த ஒண்ணுக்கு அடக்கி வச்சுட்டு இருந்திருக்கோம். ஒரு நாள் தோணுங்க. ஓ சாமி, அதனால நான் வேள்வியை காட்பதற்காக உன் மகன் ராமன் அனுப்பிடுங்கிறார். ராமன் அனுப்பிடு. ஏப்பா பேர் வந்து விஸ்வாமித்திரன் பேர் வந்து பெரியாலையா அந்த தாடிகை ஒண்ணும் செய்ய முடியும். என் மகன் சின்ன வயசுல கூப்பிடுற நியாயமா? என்ன நான் கூட வரேன் அப்படி என்று சொல்ல, அதெல்லாம் கிடையாது. உன் மகனை அனுப்புறியா இல்லையா அப்படி என்று சொல்ல அந்த நானும் பார்த்து வஜிஷ்டர் வருகிறான். சரி, வஜிஷ்டர் வந்து அனுப்பிச்சு மகனை போகட்டும். ஓ, ராமன் அனுப்பிட்டு போகட்டும். தடுத்துட்டு நான் சாபத்து காலம் ஆயிடுவேன். அதனால அனுப்பிச்சு விடுட்டார். சரி, இப்படி 2 அடி எடுத்து வச்சான். பின்னா அண்ணாங்கிற சத்தம் கேக்குதே. அது யாரு? திரும்பி பார்த்தேன் என் தம்பி லட்சுமணன். ஓ, லட்சுமணன். அண்ணா நீ மட்டுமா போறது, நானும் உன் கூட வரணும் அப்படின்னு ராமன் லட்சுமணன் சரி இருவர்களும் விஸ்வாமித்திர அருகாமிச்சு போயிட்டு இருக்கிறோம். ஓ சரி, அப்படி போயில மாலை நேரம் சூரியன் அஸ்தமாயிடுச்சு. ஆமா, சூரியன் அஸ்தமாயிட்டா ஆத்த கடக்கூடாது. ஓ, ஆத்த கடக்கூடாது. சரிங்க, சராயு நதிகளை பெருத்த வெள்ளம் கொண்டு போயிட்டு இருக்குது. அடிச்சுட்டு போகுது. என்ன நதி? சராயு நதிங்க.
சராய்வு நதி. சராயு நதி. ஆமாங்க. அப்படி விவரமா சொல்றா. அத சொன்னா அதாவது ஜனங்களுக்கு புரியணும். நீங்க சொல்ற கதை எனக்கு தெரிஞ்ச நான் உங்க வயசுல நான் போட்டு அடிபிட்டு போக மாட்டேனா? நான் என்ன வச்சு உங்ககிட்ட கோமல வச்சு போட்டு அடி வச்சு வரேன். அப்படி சராய்வு நதிகளை வெறுத்து வெள்ளம் கொண்டு போவாங்க. ஆமா. அஷ்டமானது நம்ம தாடக்கூடாதுங்க, இங்கே படுங்கன்ட்டார். சரி. அங்க படுக்க வச்சு அப்பதான் மன்னர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். பலா அதிபலா. ஓ பலா அதிபலா. அங்க மந்திரத்தை உபதேசனை செய்து சரி அங்க அந்த இரவு தங்கி மறுநாள் காலையில் எழுந்த உடனே நாங்க ஆத்த கடந்து வெளியில போறோம். ஓ அந்த போறீங்க. மாரீசனும் சுபாவை எதிர்கொண்டு எங்களை நம்ம சண்டைக்கு வந்தார்கள். வேண்டாம் என்று உழைத்து வேண்டாம் என்று கேட்டா உழைத்தார்களா? அடித்தான் மாரீசனை. மலையாட்டு சாஞ்சிட்டான். ஒரு அடியில சாஞ்சி போயிட்டான். மாரீசன் மாயமா மாறிட்டான். அவனும் ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டான். அதுக்கு பிறகு வேள்வி போய் நடந்தது. ஓ யாகம் செய்யறீங்க? யாகம் நடந்தது. 11 நாள் முடிஞ்சு. சரி. 12வது நாள் வேள்வி செய்தப்ப அப்படியே மேல மேல பல பர்வத மாற்றம் வந்து நிக்கிறாடா தாடகி. ஓ யாரு தாடகி? ஒரு மலையாட்டம். மலையாட்டமே நிக்கிறாடா. அப்ப சொல்றேன், அம்மா நீ ஒரு பொண்ணு, ஒரு பொம்பளை, நான் ஒரு ஆணு. ஆம்பளை. ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை அடிக்க கூடாது. ஓ அடிக்க கூடாது, அது தவறு. ஆமாங்க. வேண்டாம் என்று உழைத்து 32 லட்சணமா ஒரு பொம்பளைக்கு அழகு. 32 லட்சணங்க. சரி சரிங்க. இதுல 1 லட்சம் கூட அவகிட்ட கிடையாது. அவள என்ன பொம்பளைன்னு பாக்கல. ஒரு ஆம்பளைங்கறாரு. அடடா. யாரு? விஸ்வாமித்திரர். நான் என்ன சொல்லி கேட்கல. வெள்ள வெள்ளத்து நாணிய பூட்டி அடித்தான் தாரங்க. ஒரு அடிதான். மழை பருவமான சாஞ்சி வைக்கல. ஒரு அடியில அந்த பொம்பளை கீழே படுத்துக்கிட்டா. பேருக்கு அந்த அடி அடிச்சுக்கிற. அடோ சாமி. ஒன்னே அடிக்கலாம் போறான். அத்தச்சோடு பொம்பளையும் கீழே சாய்ச்சி புட்டியா சாமி? பரவாயில்லையே. அடி என்ன கொஞ்சம் அடியா? ராம பானத்தால அடிச்சுட்டாரு. பானத்துல போட்டு சாமி. இப்ப கம்மனத்தா கதை கேளுங்க. குறு குறு பேசிட்டு பின்னாடியே நீ சொல்லி சாமி. அப்படி தாரகை முடிந்த உடனே வேள்வி முடிந்தது. எனக்கு ஒரே ஆசை, நம்ம ஐவத்து போய் விளையாடலாம். ஓ நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். இவ எப்ப வேள்வி முடிக்கிறது, எப்ப நம்மள அனுப்புறது ஒரே வேசனம். இருந்தாலும் வேள்வி முடிந்த உடனே ராமா பின்னாடி வாப்ப போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கதான் நம்ம சிரமப்பட்டு 12 நாள் நின்றுகிட்டு இருக்கிறோம். கூட்டு போலாம் சந்தோஷத்துல இருந்தோம். திரும்ப மறுபடியும் எங்கே கூப்பிடுறாரு? எங்கே போறாரு? வரலன்னு சொன்னா சாபம். ஓ சாபம் கொடுத்துருவாரு. அடிக்கிறால கூட நம்பலாம். ஆமா. சாபம் கொடுக்கறால என்ன பண்ண முடியும்? நம்ப முடியாதுங்க. கொடுத்துட்டா கொடுத்ததே எல்லாம் கொடுத்ததான். அதனால சாபத்துக்கு ஆளாயிரும்னு பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். ஓ 2 பேரும் பின்னாடியே போறீங்க. வேற வழி கிடையாது. இல்லையே. அப்படி போறப்ப ஒரு பெரிய வட்டப்பாறை மேல போய் இப்படி கால வச்சுனே இப்படி பட்டாது வச்சு போச்சுடா. ஓ அந்த வட்டப்பாறை வெடிச்சு போச்சு. அது எப்படி சாமி? அந்த வட்டப்பாறை வெடிஞ்ச உடனே அதுல ஒரு அழகிய பெண் உற்பத்தி ஆயிட்டான். ஒரு பாறை வெடிச்சா அழகிய ஒரு பொம்பளை. யாருமா? இந்த ராமர் பாதம் பட்ட உடனே பாறையில இருந்து வெளியே வரைய யாருமான்னு கேட்டேன். என் பெயரோ அகலிகை. ஓ அகலிகை. அகலிகையாகப்பட்டவள் கௌதமனும் அகலிகை. நாங்க சுகசாமத்தோட வாழ்ந்தோம். இந்த ஆலமத்த தேவேந்திரன் பண்ண வேலை நான் சாபத்துக்கு ஆளாகி பாதை ஆயிட்டேன். இந்த சாப விமோசனம் எப்படி கேட்க ஸ்ரீராமர் பாலம் பட்டா அவனுக்கு சாப விமோசனம். ஓ அப்படி சாபம் கொடுத்துட்டா. சாபம் கொடுத்துட்டாரு. ஆமா. அதனால இந்த உன்னுடைய பாதம் பட்ட உடனே என் சாப விமோசனம் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்ல கௌதமர் அழைத்து அகலிகை அனுப்பிட்டீங்க. கொண்டாடி போற நல்ல போல. ஓ சந்தோஷமா இருங்க அப்படின்னு. அதற்கு பிறகு எங்க அழைத்து சென்றார்? ஜனக மகா நாடு. சரி. ஜனக மகா நாட்டுல இப்படி சென்று பார்த்தனே. பார்த்த உடனே ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஒரு சிலையாகப்பட்டது. ஆனா ஒரு சிலை ஊஞ்சல் ஆடுது. என்னடா சிலை ஆடுது அப்படின்னு பார்க்க அதுல இருப்பவள் பெண்மணி தான். ஓ சிலை மாறிக்கிறது பொம்பளை. என்னடா பெண்ணாகப்பட்டவள் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அவளும் என்னை நோக்கிறான், நானும் அவளை நோக்கினேன். ஓ இருவரும் நோக்கினீங்க. நோக்கினார்கள். இருவரும் நோக்கினார்கள். ஆமா அப்படின்னு சரி. பெண்ணாகப்பட்டவள் பார்க்கலாம் என்று அங்க நிற்க அதற்கு பிறகு அதாவது 1000 மல்லர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தனுசை கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. சரி 1000 பேரு சேர்ந்து. அப்ப விஸ்வாமித்திரர் எடுத்தார். அடே ராமா அது சிவதனுசு எடுத்து வளர்த்து நாணிய போட்டு அருகே பாக்கலாங்கிறார். உங்ககிட்ட சொல்லவா வேணும்? வில்லை எடுத்து வளைத்து நாணிய போட்டு அடிச்சுங்களே பரான்னு உடஞ்சே போச்சு. உடச்சேஞ்சு போட்டான். ஓ சரி சரி. உடஞ்ச எஞ்சி உடனே
எங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கப்பா. இந்த வில்லை யார் வளைக்கிறார்களா அவளுக்கு தான் என் பெண்ணை கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு பட்டி எழுதியிருந்தேன். இந்த வில்ல வளைச்சிட்டேன். அதனால என் மகள் சீதையை கல்யாணம் பண்ணிக்காங்க. சீதை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படி சொல்ல நான் ஒத்துக்கல. நம்ம கூட பிறந்தவங்க 4 பேர். 4 பேர்ல நான் இந்த ராமு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமா. இந்த நான் 3 பேருக்கு கூட பிறந்தவங்க எப்படா கல்யாணம்? எப்ப கல்யாணம் பண்றது? இது தப்புப்பா. எங்களுக்கு 4 பேருக்கும் ஒரே மேடையில் தான் கல்யாணம். ஓ 4 பேத்துக்குமே அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை என்றால் இல்லை என்று கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்ல எனக்கு இருப்பது ஒரு மக, இன்னும் 3 பொட்டை இருக்காங்க. எங்க போய் தொலைவிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து ஜனகனுடைய தம்பி குஜத்வாசன் வருகிறான். என்ன வாச்சரு? என்ன வண்டிக்கு போடுற வாச்சரா? குஜத்வாசன் அது என்ன வாச்சரோ அதே இருக்கட்டும் குடிச்சாமி. அது என் வாயில வராதுங்க. என்னது என்னாச்சா கொஞ்சம் தெளிவா சொல்லிச்சா? குஜத்வாசன் அதே தாங்க. என்ன அதே தான் நீ சொன்னதே தாங்க. கணக்கு தெரிஞ்சுட்டா குடிச்சாமி. எனக்கு அது வாயில வரலைங்க. அப்ப 100 ரூபாய் கம்மி பண்ணி சொல்லி போடுங்க. ஏற்கனவே 125 ரூபா தான். அது 25 போச்சு. குத்தாச்சு. சரி நீ சொன்னதே தாங்க கொடுங்க. குஜத்வாசன் வருகிறார். அவர் வருகிறார். வந்த உடனே அண்ணா என்னிடம் 3 பொண்ணுங்க இருக்கு. ஓ 3 பொண்ணுங்க இருக்குது. ஊர் மேல மாண்டவி சூரதகீர்த்தி இப்படி 3 பொட்ட பிள்ளைங்க இருக்குது. குட்டலான்னு சொல்றேன். இந்த 4 வரைக்கும் ஒரே மேடையில கல்யாணம். 4 பேத்துக்கும். அடடா கல்யாணம் ஆகி நின்னுமே அந்த நேரம் பார்த்து யார் வருகிறார்? பரசுராம வரான். பரசுராமர் வருகிறார். அடே ஜனகா என்ன சிவதானி சாகப்பட்டது எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. சரி அது உன் நாட்டுல வைடானா உடச்சு போறதுக்கு உங்ககிட்ட கொடுத்த இதை உடச்சவன் யாரா யாரா அப்படின்னு கேட்க நான் தான் என்று உழைத்தேன். சரி இந்த சிவதானி செல்ல உடைக்கிறது உனக்கு என்னடா இருக்குது? உனக்கு சிவதானி செல்ல உடைச்சிட்டேன். சொத்தவில்லை பழைய தரிசு. ஓ பழைய என்கிட்ட சிவதானி இருக்குது. இதை உடனே பார்க்கலாம். ஓ நீ முட்டிச்சா இதை உடைச்சு காட்டுறான். வேண்டாம் என்று உழைத்து பரசுராமர் கேட்கல. அப்படின்னு சொல்ல அந்த விஷ்ணு தனிச்சு உடைச்சேன். ஓ அந்த விஷ்ணு தனிச்சு உடைச்சு விட்டேன். உடைச்சிட்டு உடனே பரசுராமர் சத்தியம் பண்ணிட்டாரு. எப்படி? இனிமேல் சூரிய குல வம்சத்தை சேர்ந்தவர்களோ சந்திர குலத்து வம்சத்தை சேர்ந்தவர்களோ யாருக்கு நான் வில்வத்தை கல்வி சொல்லி தர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. ஓ அப்பயே சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. சத்தியம் பண்ணிட்டு என் சாபம் விட்டுட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு அயோத்தியமாநகரம் வந்து சிறப்புடன் ஆட்சி செய்து வருகிறோம். என் தந்தை தசரத மகா சக்கரவர்த்தி ஆட்சி செய்தார். நாட்டை ஆள்கிறார். சும்மா ஜாலியா இருக்கிற வேலை எந்த வேலையுமே கிடையாது. ஆனா விடுந்தால் எனக்கு மகட விஷயம் விடுந்தால் உங்களுக்கு உண்மைதான். என் தந்தைக்கு வயதாகிவிட்டது. அதனால என் மகன் ராமனுக்கு பட்டம் காட்ட வேண்டும் என்று அதாவது சொல்லியிருக்கிறார். தந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் என்னை பெற்றவள் கோசலை. ஓ பெற்றவள் கோசலை. என் சிற்றனை கைகேசி தான். ஓ கைகேசி தான். சரிங்க. நேசத்துல அப்படிதான் வளர்த்தாங்க. நேசத்துல அப்படிதான் வளர்த்தாங்க. பல்ல காட்டாதீங்க. வாய் இப்படி பாரு கொலாயாட்டுங்க போகுது. இது வந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு முன்னாடி உங்க அப்பன் கூத்தியா தான் வளர்த்துச்சா? பரவாயில்ல சாமி விடுங்க. எல்லாம் நம்ம ஊரு எந்த ஊரு? நம்ம ஊர்ல நல்லா இருக்குதா? அப்படி என்னை வளர்த்தியவள் கைகாசிதான். அதனால் இப்ப நான் முழித்திருந்தால் மகடாபிஷேகம் கட்டப்ப மூஞ்சி சோந்த மாதிரி இருக்காது. ஆமாங்க மூஞ்சி அப்படி காலையில ஊமனா அப்படி இருக்கும். தூங்கனா அப்படி சாமி முகம் தூங்கனா அப்படி இருக்கும். ரொம்ப வந்து பண்றேன். இல்ல வேணாம் முகம் சோந்த மாதிரி இருக்கும். அதனால் என் மகனை தோங்க வைக்க வேண்டும் என்று சரி என் அன்னை கைகாசி ஆகப்பட்டவர் என்னை நீராடி தோங்க வைத்திருக்கிறார். சரி அந்த நேரம் பார்த்து நீ ஏன்டா நுழைஞ்சுக்கிறா? உங்க அம்மாவே தான் சாமி கூட்டு வர சொல்லி இருக்குது. யாரு? உங்க அம்மாவே தான். சித்தனையா? ஆகட்டும் போலாம்.
உங்களுடைய திவ்ய பொற்பாத கமலங்களுக்கு பாலால் கழுவி பட்டாடைகளால் துடைத்து பாரிஜாத மலர்களை கொட்டி இந்த ஸ்ரீராம சந்திரன் பணிந்திருக்கிறேன் அம்மா. ராமா அம்மா இந்த தாயின் பார்த்து பணிந்தபடியா என்று சிறப்பாக வாழணும் அப்பா. அப்படியே ஆகட்டம்மா மகனே. இருந்தாலும் இரவு நேரத்துல தூங்கு வேலையில மகனே என்று அழைத்தாயே இந்த அன்பு பாசம் விட்டு போகுமா? அதானே இன்னும் எப்படியா இருந்தாலும் என் மகன் ராமன் அல்லவா, எதனாலும் கேட்கணும் அல்லவா மகனே. அம்மா இதனால வரையிலும் சிறிய நீ குழந்தையில இருந்து பெற்றவள் என்னுடைய அக்காள் கோசலை, ஆனா வளர்த்தியவள் எல்லாமே இந்த கைகை தான். ஆமா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தினேன். ஆனா இன்றைய தினத்துல தாய்க்கு ஒரு 2 வரங்கள் வேண்டும் அப்பா. அம்மா மகனே ஒரு மகனிடம் கட்டளை இட வேண்டும். நீ கட்டளை தான் நீ இப்படி ராமா இப்படி செய்யணும் சொல்ல வேண்டுமே தவிர மகன்கிட்ட தாய் வழங்க கூடாது. நீ எதை கேட்டாலும் தருவேன், இல்ல என் உயிரை கேட்டா கூட நான் தருவேன். ஏன் சிறத்தடுத்து உன் பாத்திரம் வைக்கட்டுமா சொல்லு. அதான என் மகன் அல்லவா. ஒரு தாய் வந்து மகனை படிக்க கூடாது, தவறு இல்லையா? ஆமா ஆமா. ஆனா மகன் தாயை பண்ணிடலாம். டெல்லிக்கு அவன் அரசனாக இருந்தாலும் தாய்க்கு மகன் தான். அவன் அரசன் ஆயிட்டான்னு அவனு சாமி ராஜான கூப்பிட முடியாது. ஏன்னா அம்மா வாடான்னு தான் கூப்பிடணும். ஆமா ஆமா. அப்படி நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் தாய்க்கு மகன் தானம்மா. நாளை விடிந்தாலும் கூட கேட்பேன். ஏன்னா விடிந்தாலும் உனக்கு பட்டாபிஷேகம். ஆமா அந்த பட்டாபிஷேகம் பின்னாடி நாட்டு மக்களுடைய குறையை தீர்க்க வேண்ட ஒரு அரசன். ஆமா அப்பொழுது தாய் வந்து உன்னை பார்த்து கொண்டு 2 வரங்கள் எல்லாம் கேட்க முடியாது. சரி அதனால இப்ப ஏன்னு கேட்கானு ஒரு ஆசைப்பா. ஆகட்டம்மா அறுபதானே எதை கேட்டாலும் தருவேன் சொன்ன சொல்ல அழியாது இல்ல. நான் அப்படி என்றால் முதல்ல வரம் என்ன தெரியுமா? விடிந்தால் யாருக்கு பட்டாபிஷேகம்? எனக்கு தான். அதுதான் இல்லன்ற என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் கட்டணும். அம்மா பரதா ஆண்டாள் இந்த ராமன் ஆண்டாள் என்ன 2 ஒண்ணுதாம்மா. என் தம்பி பரதா நாட்டாள் விடு. அப்படி என்றால் இன்னொரு வரம். ஆனா விடியறதுக்குள்ள 14 வருஷம் நீ கானக ஆரண்ய செல்லணும். 14 ஆண்டு. ஆமா 14 நாள் 14 மணி நேரம் 14 மணி நேரம் நீ ஆரண்யம் புறப்படணும். ஆமா ஆமா. ராம நாட்டில் இருந்தால் பரத நாட்டை ஆள மாட்டான். நாட்டு மக்களும் விட மாட்டாங்க. நாட்டு மக்கள் விட மாட்டாங்க. அதனால விடிந்தால் சூரியன் உதயத்திற்கு முன்பதாகவே இந்த அயோத்தி மாநகரை விட்டு நீ ஆரண்யம் 14 வருஷம் போகணும். அப்படி ஆகட்டும்மா. சென்று வா. தாய் சொல்லி நான் மீறுபவன் அல்ல. நான் 14 ஆண்டு ஆரண்யம் போகணும். அவ்வளவுதானே. அவ்வளவுதான். இந்த ராஜ உடைகளை கழட்டி வச்சுட்டு அனைத்தையும் கழட்டி வைத்து விட்டு மறுவுரை தரித்து காவி அணிந்து நீ ஆரண்யம் போகணும். சென்று வா. அப்படி ஆகட்டும். இருந்தாலும் என் தந்தையை பார்த்து வருகிறேன் அம்மா. தந்தைய பார்க்கின்றாயா? உன் தந்தைய பார்ப்பதற்கு 3 பேர் அங்க இருக்கிறான். ஒன்னும் பார்க்க தேவையில்ல. இப்பயே கிளம்பு. அப்படியே ஆகட்டும். என் சிக்கனை கையை சலித்து ராமா நீ என் மகன் பரத நாட்டை ஆள வந்தோம். நீ 14 ஆண்டு 14 தினம் 14 மணி நேரம் நீ ஆரண்யம் புறப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டான். சரி அதனால் நான் ஆரண்யம் புறப்பட வேண்டும். சரிங்க. அப்படி நான் ஆரண்யம் போவதாக இருந்தாலும் என் மனைவி செய்தி அளித்து ஒரு வாரம் சொல்லிட்டு போகணும் இல்லையா? சரி சொல்லாது போயிட்டா கணவனை காணவில்லை என்று ஆமாங்க மனக்கலக்கம் வந்துடும். அதனால் சரி ஆரண்யம் புறப்படணும். என் மனைவி செய்தி அளித்து வா. வருகிறேன்.